பட்ஜெட்டு உண்மையாகவே வெற்றி பட்ஜெட் தான். சும்மா சொல்லக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி பட்ஜெட்டா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு வேணா சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பெரிய பொருளாதார மேலே இல்லை, அப்படி இத்தனை கோடி பற்றாக்குறை அத்தனை கோடி இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா பட்ஜெட் ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கு. எதனால அப்படின்னா ஒரு 3-4 காரணங்கள் நம்ம மகிழ்ச்சி அடைவதற்கான காரணமா இருக்கு. முதல்ல இந்த பெயர் மாற்றம் குறித்து எதிர்கட்சி சொல்றாங்க. எல்லா திட்டங்கள்லாம் அதே திட்டங்கள் தான், பெயரை மட்டும்தான் மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அதுதாங்க முதல் வெற்றியே. அதுதான் முதல் வெற்றியே. கடந்த 5 ஆண்டுகள்ல எதை தொட்டாலும் கருணாநிதி பேர் தான். கழிப்பிடத்தை தவிர நம்ம நாம் தமிழர் கட்சியில கூட பரப்புரையெல்லாம் நம்ம பேசுறோம். கழிவறைக்கு மட்டும்தான்டா வைக்கல, நாங்க வந்தோம்னா கழிவறைக்கு மட்டும்தான்டா கலைஞர் கருணாநிதி கழிப்பிடம் வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசணும். எங்க பேருந்து நிலையமா கருணாநிதி பேர் தான், நூலகமா கருணாநிதி பேர் தான். அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா கலைஞர் 100 நூலகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அதை ஏன் மற்ற யாருடைய பெயருமே அதுல வைக்கிறதுக்கு தகுதியான பேரு அதுல இல்லையா அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்படி எதை இங்கிட்ட ஆடு மாடுன்னா இது ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு கூட கருணாநிதி பேர் தான். இப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி பெயரை சூட்டுனதை கடந்த 5 ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சி அதை ரொம்ப வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள் தங்களுடைய பரப்புரைகளையும் சரி, தங்களுடைய பரப்புரைகளையும் சரி, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே அதை பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு வேணா பெயர் மாற்ற அளவுல தான் இது இருக்குது அப்படின்னு பேசலாமே தவிர, நம்ம என்ன சொல்றோம், அதே ஒரு சரியானது தானே. நீ செஞ்ச எல்லாத்தையும் எடுக்கலையே, எது சரியில்லையோ அதை எடுக்கிறான். ஊழல எடுக்கிறான், மத்ததை எடுக்கிறான். ஆனா எது சரியோ அதை சரின்னு சொல்லிட்டு அந்த சரியில எது தவறா இருக்குதோ அதை எடுத்து விடுறான். அப்ப கருணாநிதி பேர் தேவையில்லை, அப்ப அதை எடுத்துடு, அவ்வளவுதான்.